ஹாய் டுடே 25th மார்ச் இன்றைக்கி என்ன டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ரீஎம்பரன்ஸ் ஆஃப் தி விக்டிம்ஸ் ஆஃப் ஸ்லேவரி அண்ட் தி டிரான்ஸ்நேஷ்னல் ஸ்லேவ் ட்ரேட். அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா சர்வதேச அடிமைப்படுத்துதல் மற்றும் வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டோரின் நினைவு கூறல் தினம். இந்த டே வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 இயர்ஸ்க்கு முன்னாடி 15 மில்லியன் பீப்புள்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ், குழந்தைகள், மனிதர்கள் எல்லாரையும் வந்து, அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்க மனிதர்களை யூரோப்பியன்ஸ் வந்து வித்துடுறாங்க. யாருக்கு? அமெரிக்காவுக்கு. எதுக்காகனா அடிமைத்தனமாக வேலை சேர்த்து. இது எப்போ நடக்குதுன்னா 1517 to 1867 வரைக்கும் இந்த நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிறவர் வந்து பிரசிடென்ட் ஆனவுடனே அவர் போட்ட ஃபஸ்ட்டு சிக்னேச்சரே வந்து இந்த வார் அப்படிங்கிறது வேண்டாம், யூனியன் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும், அப்புறம் இந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதான் அவர் போட்ட ஃபஸ்ட்டு சிக்னேச்சர். அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா March 4, 1861. இட்ஸ் a ஸ்பெஷல் டே டுடே. தென் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா உஷா மைக்தா. இவங்க வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். இவங்க வந்து சூரத்தில் 25th மார்ச் 1920 பார்ன் ஆகிறாங்க. மும்பையில் 11th ஆகஸ்ட் 2000 இறந்துடுறாங்க. இவங்க வந்து ஒரு பத்ம விபூஷன் விருது பெற்றவங்க, காந்திய வழியில் இருந்தாங்க. தென் இவங்க ஒரு ப்ரொஃபஸர். தட்ஸ் இட். அப்புறம் இன்றைக்கி பார்ன் பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா போல்ட் அண்ட் ஆம்பிஷியஸாக இருப்பாங்க. தென் அவங்க எப்படின்னா வந்து லீடர்ஷிப் ஸ்கில் அதிகமாக இருக்கும். தென் கரேஜ் அண்ட் டிட்டர்மினேஷன்னா உறுதி. தென் ஆப்டிமிசம் அண்ட் என்தூசியாசம். ஆப்டிமிசம்னா நம்பிக்கையானவர்களாக இருப்பாங்க. தென் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ்னால் தென்னம்பிக்கையாக இருப்பாங்க. ஓகே, ஹேவ் எ கிரேட் டே. எவ்ரி டே இஸ் எ ஸ்பெஷல் டே. எவ்ரி செகண்ட் இஸ் வேல்யூபிள். பி பாசிட்டிவ். ஆல் இஸ் வெல். ஹாய் டுடே 25th